காலை வேளையில் தினம் மழை வருவது போல் மேகம் திரண்டு வந்து வானம் நல்ல கலைந்து சென்று ஏதோ இந்த பெரிய மழை வந்துவிடும் போல் ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்துகிறது. ஆனால் இந்த பகுதியில் பெரிய மழை எதுவும் நீண்ட 2 நாட்களாக பெய்யவில்லை. இருந்தாலும் காலம் அப்படியேவா போய்விடும். மற்றும் ஒரு இடத்துக்கு சென்ற போக்குவரத்து தண்ணி கொஞ்சம் குறைஞ்சிருச்சா? நேற்று வந்த விட கம்மியாக இருக்குல்ல? நேற்று மேலே ஏறி வந்து அந்த நாள் அவர் இன்னும் விவசாயம் பார்க்குறாரு. ரொம்ப விவசாயம் பார்க்குறாரு தானே. எங்கள் உள்ளூர்லேயே எங்கள் பங்காளி வருஷம் 89 வயசு. இந்த 100 நாள் வேலைக்கெலாம் வராரு. என்னை விட 6 வருஷம் மூத்தவருங்க தான். எத்தனை? 89 வயசா? 89 வயசா? கம்மியாக கொடுக்குறேன். 89 அவர். இவருக்கு என்ன வயசு? எனக்கா இல்லை, இவருக்கு நம்ம அமெரிக்க ஜனாதிபதி இப்போ வராருல டொனால்டு. அவருக்கு இல்லை,
இப்போ புதுசாக ட்ரம்ப் வரான்ல. ஆமாம், அதுதான் டொனால்டு ட்ரம்ப். அவருக்கு இப்போ 78 வயசு. 78. ம். நல்லா ஆள் போர்டாக தானே. இவரும் அதை ஒட்டின வயசு தான். நம்ம ஆளுமே 70 தாண்டிட்டார்ல. ஆமாம், பிறகு மோடியா. ம். ஆமாம், 71 72 72. அதனால் அதுகளெல்லாம் பார்த்து நம்மளும் கொஞ்சம் தைரியமாக இருந்துக்கிறணும். எது இதுக்கு அறிமுகமானவர் ஒருத்தர் மேலாய்க்குள்ள எல்லாம்னு 100 வயசுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. இருக்காரா? இருக்கார். ஆனால் அவர் மயன் 35 வயசு தான் ஆச்சான். இப்போ அவர் மயனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாராம் முதல் நாள். அன்னைக்கு மாரடைப்பாக இருந்துட்டாராம். மயன் இருந்துட்டாராம். இவர் என்ன இருக்காராம் பெருமை. அந்த காலத்து ஆள் ஒரு செல்லம்னா சரி கிளாய்க்குடி அந்த பக்கம்லாம். ஆமாம், அவரும் வாத்தியார் தானே? இல்லை யாரு செல்லம் இல்லையா? வாத்தியார் தான், செல்லம் வாத்தியார் தான். மேலாய்க்குடிக்கார். ம். நான் பாம்பு தான். நீங்கள் பாம்பூர் தானா? அப்படியா? சரி சரி சரி. பாம்பூரில் இந்த எங்கள் ஊர் செந்தராசு ஆளுக்கு வந்திருக்கேன். எங்கள் வகையில் கோவிந்தராசு இந்தராஜா அந்த செட்டு 5-6 பேர். இப்போ கூட ஒரு கல்யாணம் சொசைட்டி வேலை பார்க்குற அந்த பொம்பளை பிள்ளை. ஆமாம், திருவேங்கட மக. ஆமாம், அந்த வந்து என் பேரனுக்கு தான் கட்டியிருக்கு இந்த இழந்த பிள்ளைக்காரு. அது நல்லது கிட்டது பூரா வந்துருக்கு. ஆமாம், வீராசாமி பொன்னுச்சாமி இவங்கெல்லாம் இருக்காங்க. பூராமே மருமையின்டா 2 பேருமே. எங்கள் ஊரில் 2 பேருமே விஓ இருந்தாங்க. 2 பேரும் விஓ இருந்தாங்க. நல்லா பொன்னுச்சாமி நெலுசுலா போயிடுவார். வீராசாமி ஸ்ட்ரைட்டாக இருப்பார், பயப்படவே மாட்டார். எட்டாக இருந்தாலும் நல்லபடியாக வரலாம். நல்ல இது நல்லா செய்யணும் நினைப்பார். கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும்னு நினைப்பார். வேற ஒன்றும் இல்லை. அதாவது கொஞ்சம் யாருக்காவது சாதம் பண்ணணுனாலும் பொறுங்க, கொஞ்சம் அதை சந்தர்ப்பம் வரும்போது பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு பிரச்சனை இல்லாமல் பண்ணணும்ல. அவங்களுக்கு எத்தனை பேர் தேவையில்லாமல் பிரச்சனை இழுத்துக்கிட்டு வாழ்க்கையை எடுத்துக்கிறாங்க. 2 பேருமே மருமை முறை. பங்காளியில் அக்கா மையன் அது பொன்னுச்சாமி. அவர் தாய் வழியில் சொந்த மச்சன மையன். பிரயோஜனம்ல நல்ல மனுஷன் கெட்ட மனுஷன் தான் அன்னைக்கு நிலைமை பார்த்தேன். இல்லை நீங்கள் ஜி கோவிந்தனை எதிர்த்து நின்னது யாருங்கிறியா? எம் நடராஜன் கம்யூனிஸ்ட்காரரு. அவர் வந்து யார் இந்த இப்போ இவங்கெல்லாம் இருக்காங்களே, லெனின் குமார் முத்துச்சாமின்னு ஒருத்தர் இருந்தார்ல, அவர் அண்ணன் தான். நாடாரில் அவர் முத்துச்சாமி. டிவி முத்துச்சாமி. மாவனா முத்துச்சாமி. அவர் அண்ணன் தான். அவர் கூட பிறந்த அண்ணன் தான் எம் நடராஜன். அப்படியா? அவரும் யார் என்னாங்க? அதான் எம் நடராஜனும் ஜி கோவிந்தன் 2 பேர் தான் நேரடி போட்டு. மற்றபடி இந்த எல்எஸ் நின்றாரு. இவர் நாயக்கர் 13,000 ஓட்டு வாங்கினாங்க. அவ்வளோதான், ஒரு 2-3 பேர் தான் நின்றாங்க. இவரும் நாயக்கர் தானே? யார் ஜி கோவிந்தனா? முதலியார் நாயக்கர். முதலியார் என்கிட்ட சொன்னார். அவங்க சொந்தக்காரர் ஒருத்தர் பழனிசாமி. நாங்கள் முதலியார் இந்த ஊருக்குள்ள 1500 ஓட்டு தான் இருக்கோம். நாங்கள் ஜெயிக்கிறோம்னா என்னையா அர்த்தம் அப்படின்னாரு. இவர் தான் நாயக்கர். இவங்க வேற நாயக்கர், கிராமத்தாளுங்க. லட்சுமிபுரம் அந்த பக்கம். ஆமாம். அப்புறம் அது இவர் இறந்த பின்னாடி அதுக்கடுத்து யார் வந்தது? ஜி கோவிந்தனும் இவரும் முத்துச்சாமி அண்ணன். பேர் என்ன? மாவன முத்துச்சாமி இருந்தார். அவங்க அண்ணன் என்ன நடராஜன். அவர் இறந்துட்டார். ஆமாம். எந்த வருஷம் நின்னாங்க அவங்க? தெரியல. 52. 52. அதுக்கடுத்து 57 இவர் வந்தார் ராமச்சந்திரன். இம்பட்டும் காசி சேர்மை மையன் கல்லர். அவரும் சொல்லுவார், அவர் தம்பி என்னோட வேலை படித்தா வேலை பார்த்தாரு முத்துராமலிங்கம். அவன் சொல்லுவேன், நாங்கள் என்னப்பா தஞ்சாவூர்லேருந்து இங்கே வந்தோம், சேர்வை பட்டம்தான், ஆனால் உண்மையே நாங்கள் கல்லர். 1000 ஓட்டு கூட இல்லை கல்லர் விட்டு. எங்கப்பா எங்கள் அண்ணன் தான் ஜெயிச்சிட்டாரு. பட்டியனமா வச்சு அதில் ஜெயிச்சிட்டாரு சார். நல்ல சேவையெல்லாம் பண்ணாங்க. ஆமாம், 62ஓட சரி அவர். அப்புறம் இந்த சீனிவாசன் வந்தார். யாரு? கோயிலகிட்ட சீனிவாசன். அவரை எதிர்த்து நின்னது
சீனிவாசன் நேற்று நின்னது தங்கவளன் சூப்பா தங்கவளன் சூப்பா தங்கவேலன் இப்போ டிஎம்கே மாவட்டமா தங்கவளன் தான் போட்டேன் ஓட்டு ஆ இன்னைக்கு நிலைமை. ஆ ஆனால் அப்படி இருந்தாலும் அவருக்கு எழுத்து கிட்டத்தில் வர முடியல. ம் வித்தியாசம் வந்துட்டு தங்கவேலனுக்கு அடுத்து தான் இவர் சிறைமிட்டான். சரிமிட்டான். சிறைமிட்டான் நேற்று நின்றது யார் மறந்து போச்சா? அதுதான் தெரிஞ்சு மறந்து போச்சு. சிறைமிட்டானுக்கு எழுத்து நின்றது யாருன்னு தெரியும். ஆ காங்கிரஸ் தராலும் யார் அப்படின்னு தெரியும். எதிர்ப்பு அதிகமாக இல்லை. எங்கள் ஊருக்காரர் தான் சிறைமிட்டான். சிறைமிட்டான் எங்கள் ஊர் சிறைமிட்டான் எனக்கு தெரியுமே. உங்கள் ஊருக்காரர் நல்ல எங்கள் ஊரில் வந்து இந்த பாலம்லாம் சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் ரொம்ப இதாக இருப்பார். பாலம்லாம் போட்டார் அவன் அன்னைக்கு. தூரல் இருளாண்ணா தூரல் இல்லை விழுகுதுன்னு பயந்துக்கிட்டு நேற்று போனேன். இதில் பார்த்தா தூரல் நின்று போச்சு. இதெல்லாம் தான் சொன்னார். சமூகக்குடியில் ஜாதி பிரச்சனை, நீ வந்து கட்சி பிரச்சனை போகாத. திமுக கொடிமரத்தை வாத்தியார் நான் வெட்டினேன்னு சொல்லி கேஸ் கொடுத்தாங்க. போகாத அப்படின்னு கரெக்டாக வரல. அவரும் பாண்டியன் மணியும் வரல. சூப்பா மாத்திரம் வந்தார் அரவர்சனை கூட்டிக்கிட்டு. அப்போ ஒரு கவுண்டர் இருந்தார் முத்துச்சாமி. இருந்தாங்க போலீஸா போலீஸில் இன்ஸ்பெக்டர். அவர் கூப்பிட்டு சொன்னார், இதெல்லாம் வந்து நடந்தது வேற, நீங்கள் சொல்கிறது வேற. அப்படி இல்லை திமுக கொடிமரம் இவன் தலைமையில தான் வெட்டியிருக்காங்க, அச்சா போச்சான்னு சொல்லியிருக்காரு. என்றளவு சொல்லி பார்த்துருக்காரு. 3 மப்டியில் விட்டுருக்கேன் 3 பேரை. 3 பேர் ரிப்போர்ட் வரும், அப்புறம் நீங்கள் வந்து பேசி பாருங்க. 3 பேரில் வந்து முத்தூரில் நடாரு 4-5 பேர் வந்தவங்களில் அவங்க அடிச்சுக்கிட்டது ஜாதி பிரச்சனை. ஆடு வெட்டி மேய்ஞ்சதில் கொடிமரத்தை வெட்டினது இந்த செயலாளருடைய அவங்க மருமையினை வெட்டிட்டாரே தவிர வாத்தியார் கிட்டத்தில் போலன்னு செய்தி வந்துச்சு. இப்போ என்னையா சொல்றியா? உண்மையிலேயே அவனை பிடிச்சி உள்ளே வச்சு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணவனை. அதோட அன்னைக்கு போனவர் தான் கிட்டத்தட்ட அவர் பீரியட் வரலும் இங்கே வரவே இல்லை. சரி வாங்க வாங்க. சரி நம்ம வண்டி போயிடுச்சா? இங்கிட்டு போயிருக்கு. அந்த வண்டி திரும்பி வந்தால் தான் சார் ட்ரெயினா வாங்க போயிட்டு வரோம்.